கோயம்புத்தூர் கன்னிமாட்டூர் சார்பாக காசி புனித யாத்திரையா உங்களை கூட்டிகிட்டு வந்தோம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? சிவராஜ். சிவராஜ். எந்த ஊர்லேருந்து வரீங்க? தாலுக்கா குடிமங்கலம் கிராமம் கொள்ளுப்பாளையம். கொள்ளுப்பாளையம். பயண அனுபவங்கள் சொல்லுங்கள். என்னென்ன பார்த்தீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் இது பார்த்துட்டோங்க. நல்லா சந்தோஷமாக இருக்குது. நல்லா சாப்பாடு சருமம் எல்லாம் நீங்கள் கூட வந்தாங்க. சத்தமாக பேசுங்க. கூட வந்தாங்க. எல்லாம் நல்ல முறையாக பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. போக்குவரத்தெல்லாம் ஜம்மு இருந்தீங்க. அப்புறம் வேற என்ன? இது தர்ப்பணம் எல்லாம் கொடுத்தீங்களா கையால்? போட்டிங் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்களா? ஆரத்தி பார்த்தீங்களா? இப்போதான் பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இதில் பார்த்துல. சரி சரி சரி. உங்களுக்கு பயணத்தில் திருப்தி? சந்தோஷமாக வீடு திரும்புகிறீங்க. எங்களுடன் பயணம் செய்த உங்களுக்கு எங்களது நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் கன்னிமாட்டூர் சார்பாக காசி புனித யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருந்தா. நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா? நாங்கள் குடிமங்கல கிராமத்துலேருந்து வர்றோம். கன்னிமாட்டூர் சார்பாக கூட்டி போய் எல்லா இடத்துக்கும் ரொம்ப திருப்திகரமாக இருந்து எங்களுக்கு போய் சுற்றி பார்த்து காட்டி கொடுத்தாங்க. ஆன்மீக பயணமாக இருந்தது. எங்களுக்கு தெரியாத கூட எல்லா முறையில் சொல்லி எல்லா பூஜை நிவர்த்தி எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கூடவே இருந்தாலும் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு மேலே சாப்பாட்டில் வந்து எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. தர்ப்பணம் எல்லாம் எப்படி தமிழில் பண்ணாங்க? வந்து கையாவில் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எல்லா வழிமுறையும் சொல்லி கொடுத்து அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக போடுறது பண்ணி கொடுத்தாங்க. காசிலையும் வந்து அதே மாதிரி கங்காவில் குளிச்சுட்டு அங்கேயும் பூஜைகள் எல்லா முறைப்படி செஞ்சு கொடுத்தாங்க. தரிசனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பொழுது 7 மணிக்கு அந்த கங்கா ஆரத்தி பூஜை கூட கூட்டி வந்து பார்த்து ரொம்ப திருப்தியாக பாட்டு வந்தோம். சந்தோஷம் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாம் நல்லா திருப்தியாக இருந்தது. சரி சரி சரி. போக்குவரத்தெல்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? ரொம்ப திருப்தியாக இருக்குது. உதவியாளர்களை கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணாங்களா? உதவியாளர்கள் வந்து 2 பேருக்கு மறுக்க அங்கே அசிஸ்டன்ட் கூட சேர்த்து ஒரு 3 பேர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சரி. உங்களுக்கு எல்லாம் பயணத்தில் திருப்தி? ரொம்ப அது விஜயகுமார் ரொம்ப திருப்தியாக பண்ணி கொடுத்தாரு. சரி, ரொம்ப சந்தோஷங்க எங்கள் பயணத்தில் கலந்துது. ரொம்ப சந்தோஷம். சரிங்க, எங்கள் கூட வந்து பயணித்து உங்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கோயம்புத்தூர் கன்னிமாட்டூர் சார்பாக காசி புனித யாத்திரையா 9 நாள் பயணமாக அழைச்சிட்டு வந்திருந்தா. எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னா? உங்கள் வயசு என்ன? எந்த ஊருங்க? எந்த ஊருங்க? சத்தமாக சொல்லுங்க. எந்த ஊருங்க? குடிமங்கலம் பக்கம் சொல்லுங்க. குடிமங்கலம் பக்கத்தில். சரி, என்னங்க எங்கே போனீங்க, என்ன பார்த்தீங்க, சாப்பிட்றக்கெல்லாம் எப்படி கொடுத்தாங்க? அந்த டூர் பயணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நீட்டாக கொடுத்தாங்க. சொல்லுங்க, என்ன உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க. அதாவது ஆன்மீக பயணம்னா ஆன்மீக பயணமாகவே இருந்தது. மற்றது எதையும் குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. அவ்வளோ திருப்தியாக இருந்தது. சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்ல முறையில் செஞ்சு போட்டாங்க. வடை பாயாசத்தோட விருந்து வெறும் சாப்பாடே போட்டாச்சுங்க. டெய்லியுமே அந்த மாதிரி கொடுத்தாங்களா இல்லை அப்பப்போ ஏதாவது கொடுத்தாங்களா? டெய்லியுமே அந்த மாதிரி பண்ணாங்களா? அதாவது நம்ம தமிழ்நாடு முறைப்படி சாப்பாடு அது நீட்டாக நல்லாவே இருந்துச்சு. பஸ்ஸு போக்குவரத்து எல்லாம் என்னங்க? பஸ்ஸில் வந்தீங்களே போனீங்களே? பஸ்ஸு போக்குவரத்துலேயே எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் நிவர்த்தியாக கூட்டிட்டு போயிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை. தரிசனமெல்லாம் நல்ல முறையில் பார்த்தீங்களா? அருமையாக பார்த்தோம். சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அந்தந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையுமே கிளியராக காமிச்சாங்க. அது நாம் பார்த்துக்கணும். கூட ஆளுங்க வந்தாங்க. கூடவே வந்துட்டு இருக்காங்களே 3 பேர். ஒருத்தர் 2 பேர் 3 நாள் கூடவே வந்துட்டு இருக்கு. பார்த்துக்கவங்களை எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. பயணத்தில் உங்களுக்கு திருப்தியா? என்னங்க? பயணத்தில் உங்களுக்கு சந்தோஷமா? பயணத்தில் திருப்தியாக கேட்குறேன். எனக்கு திருப்தியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த திருப்தி இருக்குது. சரி, ஓகே, நன்றி. எங்கள் கூட பயணத்தில் கலந்ததுக்கு நன்றி. கோயம்புத்தூர் கன்னிமாட்டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரையா 9 நாள் பயணமாக கூட்டிகிட்டு வந்தோம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கொள்ளுப்பாளையம். அது எங்கே இருக்குங்க? குடிமங்கலம் பக்கத்தில். உடுமலை வட்டம், குடிமங்கலம் பக்கம்.
சரி, இந்த பயண அனுபவங்களை உங்களை இந்த இது மூலயமா நீங்கள் பகிர்ந்துக்கலாம். எங்கே போனீங்க, என்ன பார்த்தீங்க, சாப்பாடு வசதி என்ன பண்ணி கொடுத்தாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்கிறது சொல்லுங்கள். நான் இதோட 5வது வருஷம் காசிக்கு வரீங்க. ஆமாம், 5 வருஷம் வந்துருக்குறேன். 4 வருஷத்துக்கு வந்ததுக்கு இந்த வருஷம் அருமையாக இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? அதாவது சாப்பாடு, கூட்டி போகிற அணுகுமுறை, கூடவே இது வேலை பார்த்தது, எல்லா பயிர் கூட்டி போய் திருப்தியே கூட்டி வந்து சாயந்தரம் போட 7 மணிக்கு போகலான்னு சொல்லி அமைதியே உட்கார வச்சுருக்காங்க. எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டு உங்களை ரெஸ்ட்டில் உட்கார வச்சுருக்கிறாங்க. சரி, தரிசனமெல்லாம் எப்படி பார்த்தீங்க ராமர் கோயிலில்? தரிசனம் தான் 4 வருஷம் பார்த்ததுக்கு 5வது வருஷத்தில் ஒரு ட்ரிப்பும் எல்லா கோயிலுக்கும் கொண்டு போய் அது வந்து சாமி பார்க்கல. 5 வருஷம் காசுக்கு வந்ததுக்கு சாமி பார்க்கல. இந்த வருஷம் பார்த்துட்டேன். எல்லா சாமியும் பார்த்துட்டீங்க. ராமர் கோயில் தரிசனமெல்லாம் எல்லாம் இந்தியா இருக்குது. போய் நம்மளுக்கு என்ன சாமி கும்பிட்டு 50 பேர் வாங்க சொல்லிக்கிறாங்க. அவங்களையும் நீ கூட அனுப்பலாமல் ஒரு புரியுது இருக்கிறேன். சரி சரி. அப்புறம் சாப்பாடெல்லாம் எப்படி போட்டாங்க? 3 நேரம் ஜம்முன்னு சாப்பாடு, இட்லி, பொங்கல், நைட்டுக்கு சப்பாத்தி, பூரி எல்லாம் கொடுத்தீங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் பண்ணி கொடுத்தாங்களா இல்லை ஒன்றே மாற்றி மாற்றி போட்டாங்களா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன சாப்பிடுவாங்களோ எந்த குறையும் இல்லாமல். அம்மா சொல்லுங்க. நல்லா ஜம்மன் இருந்ததுங்க. நான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட்டுங்க. நான் வள்ளின்னு இருந்தேங்க. பக்கத்தோட்டனா இருக்குது வாவலா நல்லா வந்து சாமி திருப்தியை கும்பிட்டுலாம் வாவலைன்னு இருக்கோம். இங்கே வரும்போது எந்த பொறுமையும் இல்லை. வாழ்க்கையில எந்த சாமியும் நான் இப்படி கும்பிட்டதும் இல்லை, வந்ததும் இல்லைங்க. என்ற மனசு திருப்தியா சாப்பாடும் சாப்பிட்டு சாமியும் கும்பிட்டதுங்க. எந்த குறையும் இல்லைங்க. குறைகள் சொல்லல, தப்பு இல்லை. எந்த குறையும் இல்லைங்க. சாமியவே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. என் மனசு நிறைஞ்சிருக்கு. நல்லா சாமி. காசியில் வந்து விஸ்வநாதர் நல்ல முறையில் தரிசனம் பண்ணீங்க. அயோத்தியிலையும் நல்ல முறையில் தரிசனம் பண்ணீங்க. அப்புறம் அந்த புனித நீராடல் பண்ண அந்த வேணி தானமெல்லாம் கொடுத்தீங்களா? நல்லா இருக்குதுங்க. நல்லா என்னென்னு செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுக்கோ. ஜம்முன்னு எந்த குறையும் மனசு திருப்தியோடு இருக்கிறோங்க. எல்லாம் அடுத்த வருஷமும் வரலாமான்னு எல்லாம் நாங்கள் எல்லாமே மறந்து போட்டு அடுத்த வருஷமும் நம்ம இப்படி வந்துட்டு போகணும், இப்படி ஏஜென்ட்காரன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக வந்தீங்க. நம்பிக்கையோடு இருக்கிறோம்னா இன்னும் எங்களையோட யாராச்சும் பாரதி வந்தால் வாங்க கோயிலுக்கு வரலாம்னு கூப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறோங்க. சரி சரி, ரொம்ப சந்தோஷம் எங்கள் கூட பயணிச்சதுக்கு. அப்புறம் உங்களுக்கு உதவியாளர்கள் எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை போய் பார்த்துட்டு வாங்க இதுதான் கோயில்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களா? அனுப்பிச்சுட்டாங்க. கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்படி எல்லாம் சாமி கும்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, திருப்தியை கும்பிட்டோம். அந்த கோயில் வரலாறுலாம் சொன்னாங்களா? சொன்னாங்க. சரி சரி சரி. உங்களுக்கு பயணத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் சிரிப்பிலேயே தெரியுது. சரி, எங்கள் கூட பயணம் பண்ண உங்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள்.